ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே ஹெல்தியான இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான உளுந்து சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்து இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த உளுந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறமா இந்த உளுந்தை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் காரத்துக்கு நான் 7 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. மிளகாயை ஒரு 30 செகண்ட் மட்டும் வறுத்துட்டு உளுந்து இருக்கிற அதே பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பேனில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்னதாக இருக்கிறதுனால நான் 20 சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா 2 பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 5 பல்லு பூண்டு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா மசியணுங்கிற அவசியம்லாம் இல்லை. தக்காளி நல்லா வெந்தால் மட்டுமே போதும். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி சேர்த்துருக்கிறதுனால புளியோட அளவு ரொம்ப கம்மியாகவே எடுத்துக்கோங்க. இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஆறினதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்கேன். அது கூட மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன், இன்னும் உளுந்து சேர்க்கலை. இப்போ இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போது தான் நம்மளுக்கு இந்த உளுந்து சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவில் இருந்ததுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திட்டு கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை 2யும் தாளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே அருமையான உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.